ஏய் நவீனே நவீனே கூப்பிடுறாங்கடா. ஏம்மா டேய் சரியா மைக் மைக் எடு மைக் எடு மைக் எடு அப்புறம் மைக் கேட்கல. அப்புறம் வேற என்ன பண்றதா? பொண்ணுதான் உங்களை பார்க்க வருமாமா. என்னது ஐயா நீங்க பொண்ணை பார்க்க போக முடியாதா? சரி. பொண்ணுதான் உங்களை பார்க்க வருமா? சரி. கொஞ்சம் புதுசா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா என்னது பொண்ணு இங்க பார்க்க வருமா? இது புதுசா இருக்கே. இல்ல ஏன்னு கேட்டா பொண்ணு வந்து பெங்களூர்ல ஐடில படிச்ச பிள்ளைங்க. சரி. அங்கெல்லாம் இப்படி தான் போல. ஓ அதனால பொண்ணு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிக்கிறீங்க. அவங்க அஞ்சனா வந்து பொண்ணை கூட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? கூட்டிட்டு வருவாங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு தயார் பண்ணி என்னமோப்பா ஏதோ சொல்றீங்க புதுசா இருக்குது. இல்ல அது ரொம்ப மாடர்னான கேளுங்க. ஓப்பனா இருக்கும். எதா இருந்தாலும் ஓப்பனா பேசும், ஓப்பனா பண்ணணும். சரி வர சொல்லு பாப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சரி ரைட். ரேடியோ சரி நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இந்த மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிருந்தா அந்த பிள்ளைக்கு பிடிக்காதுங்க. வேட்டி தாயா பண்பாடு. இல்ல பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டுல இவரு பொண்ணை பார்க்க போலான்னு கேட்டாரு. ஏன் மாப்பிள்ள? இல்ல மாப்பிள்ள பொண்ணு வேற பெங்களூரு ஐடிங்கிறாங்க. நீ என்ன காய் வேட்டி வெள்ளை சட்டி இவனுக்கு போற வேகத்தை பார்த்தா டயலாக் இருக்கு. வெண்ண நீ வேற. நம்ம போய் பிளே ரெடி பண்ணி கூட்டி வருவோம். சரி மைக் ஆன் பண்ணி பாருங்க. என்ன அடியே சஞ்சய் நான் நல்லா சொல்ற கேட்டுக்கோ. சொல்லி எல்லாம் இழுத்து மூடு முதல்ல. நல்லா சொல்லி தொலை. வந்தோடனே ஆரம்பிச்சிடாத. வாழ்த்தனத்துல கொஞ்ச நேரம் சுருட்டி வச்சுட்டு இருக்கிறியா? சரிக்கா. வேணும் மாட்டிருக்கானுங்க. அவனுங்களை வச்சு இந்த வருஷம் போனி ஓட்டுவோம். நீ கவலையப்படாத. நான் எப்படி ஒரு டீசென்டான தங்கச்சியா நடந்துக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன மாமா நான் எப்படி அழகா இருக்கேனா? சூப்பரா அருமையா சொல்லு ஒழுக்காத தொட. இதுக்கு உங்களுக்கு டெய்லி பொண்ணு பார்த்தேனே புதுசா பாக்குறானே. ஓ டெய்லி பாக்குற. பாரு டெய்லி அவன் என்னதான் பாக்குறான் ஒண்ணு பார்க்கல. முத 2 வருஷத்துல நிறுத்து. அதாவது நீ ஐடில படிச்சிட்டு இருக்க. பெங்களூர் காரின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஐடியா? சரி சரி அப்புறம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. பாரு எப்படி எல்லாம் சுருட்டி வை. ரொம்ப சேர் இப்படி காலை விட்டு பப்பர் பேனா ஆக கூடாது. நடக்கும்போது கேளு கேளு இங்க நீ ஏன் காலை பக்கற மேல பாரு. கிச்சோட விட்டுருவ. மேல பாரு கீழ பாரு. போடி. சேர் எங்கடா? இந்த ஒரு வீட்ல ஒரு சேர் இல்ல. சேர் எடுத்து போடக்கா. ஏய் ஊட்டுகார். இது சேர் எங்க? எதிர்ச்சு போ. இப்ப வர சொல்லு மாமா. எப்படி பாரு பெர்ஃபார்மன்ஸ் பாரு. பாரு பாரு. ஐயா வண்டியா கிளம்பிட்டீங்களா? லேட் ஆகுமா? என்ன பேண்ட் கிண்டு போட்டீங்களா போடலையா? மச்சான் எங்க மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டாங்களா? பெல்ட் போட்டியா? போடல. திரும்பி பாத்துட்டே வந்திருக்கானே இவனு வேற. வாங்க. வர வந்தாச்சு. பொண்ணு இவங்க தான் காத்துக்கிட்டாங்க. ஓ இதான் பொண்ணா? உங்க பேர் என்ன? யா பொண்ணு பார்க்கறோம் பேர் சொல்லாம விட்டந்தானுங்க. பரவாயில்லை நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணா. கிருஷ்ணனா? சீச்சி இது என்ன கிருஷ்ணா ரொம்ப நீளமா இருக்கு. நான் இதுக்கு மேல உங்களை கிரிஷ் அப்படின்னு கூப்பிடுறேன். ஓகே. உன் பேர் என்ன? என் பேர் சொல்லல. சொல்லலையே. நிஜமாலுமா? நிஜமாதா வேற என்ன? மாடனா அடிச்சு விடு. சஞ்சனா. சஞ்சனாவா? நீங்க வேணா என்ன சஞ்சுன்னு கூப்பிட்டுக்கோங்க. சரி கூப்பிட்டா போதே. இங்க பாருங்க எனக்கு இந்த மேரேஜ் மேலலாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நீங்க என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்களா? வேற எது கேட்பாங்க? ஹலோ அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரியா? வேணா லிவிங் லைஃப்ல வேணா ஒரு 10 டேஸ் வாழலாம். புடிச்சா அதுக்கப்புறம் மேரேஜ் பத்தி பேசலாம். ஓகேவா? இல்லைன்னா பிரேக்கப். ஓகே. ஏடா மாமா லிவிங் என்னடா? சலவை ஒழுகுது தொடச்சிங்க. நீங்க வா. நீ போ. உனக்கு ஒழுகுது ரொம்ப தான். மெயின்டெய்ன் பண்ணு. உங்களுக்கு ஓகேவா? லிவிங் லைஃப் ஓகேவா? கேட்டு சொல்றது 10 டேஸ் வாழலாம். இங்க பாரு. பாத்து பண்ணி கம்மனிரு. உனக்கு எங்க ஒழுவா அக்கா கம்முனு இருக்கா. சரிடி அம்மா பேசு. லிவிங் என்னடா? லிவிங்னா தெரியாதா மாப்பிள்ள? லிவிங் தானா உன்கிட்ட கேக்குறேன். மாப்பிள்ள லிவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாலி மட்டும்தான் கட்ட தேவையில்லை. மத்தபடி
நீ எல்லாமே குடும்பம் நடத்திக்கலாம் சரியா? அதுக்கு பேர் தான் லிவிங். Yes. புரியுதா? கரெக்ட். எனக்கு எல்லாம் பண்ணலாம். மேரேஜ் மட்டும் நோ. 10 நாள் கழிச்சு உன்னை பிடிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்ல கட் கட் பிரேக் அப். அது மட்டும் தானே? வேற எதையும் கட் பண்ணலாம் மாட்டேன், கவலைப்படாத. சரி எனக்கு ஓகேமா. ஓகேனா சொல்லு. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கண்டிஷன் சொல்லட்டுங்களா? சொல்லு பாப்போம். இங்க பாருங்க, எனக்கு புடவை கட்ட தெரியாது, புடவை கட்டவும் பிடிக்காது. அதுக்கப்புறம் முதல் நாள் உங்களை மீட் பண்ண வருவல்ல ரூம்குள்ள, அப்ப பால் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, கால்ல உழு கையில உழுலாம் சொல்லக்கூடாது. வேணா நீ பால் எடுத்துட்டு வா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ப்பா. நோ நோ நோ, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், ஓகேவா? அப்புறம் நான் ரொம்ப ரிச்சான கேளு, பார்ட்டி கிட்டின்னு போவேன், ரொம்ப ரிச்சா செலவு பண்ணுவேன். நீ எனக்கு வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தரணும், என்ன நல்லா வச்சு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா செலவு பண்ணணும். இதெல்லாம் பிடிச்சிருந்தா 10 நாளைக்கு அப்புறம் உன் கூட லைஃப் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்ல பிரேக்கப். அவ்வளவுதான். ஓகே தானே? ஓகே தானே? 10 நாள் இங்க தான் இருப்ப. ஆமா. பார்க்கலாம். சரி. அது ஒண்ணு இல்லைங்க. அதே மாதிரி உங்களை நான் செல்லமா கிறிஸ்டியன்லாம் கூப்பிட மாட்டேன், மாமா குட்டின்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஓகேவா? ஓகே. மாமா குட்டி ஓகேவா? என்ன வேணா? சரி, இதுக்கு மேல எங்க அக்கா, எங்க மாம்ஸ், அவர்தான் எங்க மாம்ஸ். பார்த்தா பத்தி எப்படி இருக்காரு? சத்யராஜ் மாதிரியே இருப்பாரு. மாமா மாதிரியே இருக்கறியா? அப்பப்ப அல்வா கொடுப்பாரு. அப்படியா? நம்ம வந்து நம்ப கூடாது, சரிங்களா? நீங்க எதா இருந்தாலும் இனிமே எங்க மாமா கிட்ட பேசிக்கோங்க. அப்படியா? ஏன்டா பேச வாய் வலிக்குது எனக்கும். குடும்பம் நடந்த பொண்ணை கேட்டா எதுக்கடா பொண்ணு கூட்டு வந்திருக்கியா? இல்ல அது கொஞ்சம் ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு இல்லைங்களா, அப்படிதான் நடந்துக்கும். கொஞ்சம் மாடனா நடக்கும், போ சரியா போயிடும். எனக்கு இந்த வளவலன்னு பேசுறதுல பிடிக்காது. ஹலோ கிரிஷ், எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஓகே தானே மாமா குட்டி? ஓகே தான். அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஓகே தானே? இந்த பக்கம் நீ வேற. டேய் உடுறா, இப்போ என்னடா உன் பிரச்சனை? அவரே ஒரு தடவிட்டு தான் போறேன் விடு. சரி ஓகே, நாளையில இருந்து நம்ம லிவிங் லைஃப ஸ்டார்ட் பண்றோம். ஓகே பை. ஓகே தான் சொல்லடா. சரி வாங்கடி, போதும், மாட்டிக்குவோம், ஓடு. போடா.
விளையாடவா கூடவா வேடிக்கை காட்டவா ஆத்தா ஆத்தா பார்த்தா போதாதையா தொட்டு பாரு குத்தமில்ல ஜாதி முல்ல சின்ன புள்ள காமன் தொல்ல காமன் கொல்ல தாங்க தொட்டு பாரு கொத்தமில்லை. ஹலோ விவசாயி, இங்க என்ன பண்றீங்க? இது நான் வேலை பார்க்குற கம்பெனி. இங்கெல்லாம் கார்டு எதுவும் இல்லை. ஓ நீங்க வேலை பார்க்குற கம்பெனி இதுதானா? சரி 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 சரி, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி தானே இது? ஒரு பாட்டில் தண்ணீர் மட்டும் காசு இல்லாம வாங்கி கொடுங்க பார்ப்போம். இல்ல ஒரு நல்ல காத்து வாங்கணும்னா கூட 30,000 ரூபாய்க்கு ஏசி வாங்கி செவுத்துல மாட்டி மாசம் 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா தான் சிலு சிலுன்னு காத்து வரும். ஆனா எங்க ஊர்ல தென்னை மரத்துக்கடியில் படுத்தா கூட நல்லா ஜில்லுன்னு காத்து வரும். எங்க ஊரு தாங்க. நீ எல்லாம் எப்படிதான் இவ்வளோ படிச்சேன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. படிச்ச பட்டிக்காட்டான நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஓ நான் படிச்ச பட்டிக்காட்டனாவே இருந்துட்டு போறேன். நீங்க மாடர்ன் சிட்டிகளாவே இருந்துருக்குங்க. சரி கிளம்புங்க. உன் தங்கச்சி பார்க்க வந்தியா? அவ வேளச்சேரி பிரான்ச்ல தான் இருப்பா. அங்க போய் பாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஹலோ, இது நான் ஒர்க் பண்ற கம்பெனி. ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு. ஓ நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி. ஏய் செலியா, ஏய் செலியா, இதான் நம்ம சார் சொன்ன இடமாடா? ஆமாண்ணா, இந்த ஊருக்கு நடுவுல பீர் ஃபேக்டரி வந்தா எப்படி இருக்கு? அம்மாண்ணா இது நல்லா ஒருத்தான இறந்தாடா செலியா. டேய் இந்த இடம் நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா சும்மா கூறு போட்டு கோடிக்கணக்கில் லாபத்தை பார்த்துக்கலாம்டா. எப்படின்னா பிளாட் போட்டு அமௌண்ட் அதிகமா கிடைக்குமா? ஏய் மாலா, நீ வெளிநாட்டுல வந்திருக்க, உனக்கு இந்த தொழில் பத்தி தெரியல. இந்த இடத்த வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கி அப்படியே ஷோ பண்ணி கோடிக்கணக்கில் பிரிச்சு வித்துப்பலாம்டா. சூப்பர்ண்ணா, நீங்க மட்டும் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா ஒரு நாட்டையே வாங்கி வித்திருப்பீங்க. அண்ணா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த லேண்டோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்க. வாட்ஸ்அப்பை பாருங்க. அப்படியா? ஏய் இந்த இடம் நம்ம கண்டிப்பா கிடைக்கும்டா. என்னண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஏய் இந்த இடம் என் மாமக அண்ணா அவ பேர்ல இருக்குடா. அப்படின்னா எங்க அண்ணன் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏவோட பிரிவு. ஆமாடா இல்லையா? இந்த மாமா கிட்ட போய் இந்த இடத்த நான் கேட்டா கண்டிப்பா எனக்காக தருவாரு. அப்ப நானு எம்எல்ஏ இந்த விஷயத்த போய் சென்னை போய் காளிதாஸ் சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டான வேலையை பார்க்க சொல்லு. ஏன்னா இத போய் நேர்ல சொல்லிட்டு வந்தாதான் நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். ஓகேண்ணா, நாங்க சென்னை கிளம்புறோம். அங்க போய் காளிதாஸ் சார்கிட்ட அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை கையெழுத்தும் நாங்க ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வரோம்ண்ணா. ஓகே. நல்லா இருக்கியா? உட்காருப்பா. நல்லா இருக்கே தேவா. ஆமா, இவன் நாள் அந்த மாமா வீடு உனக்கு இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சுதானே? இல்லாமம்மா, நானு கொஞ்ச நாள் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன், அதான் மாவனை பாட்டு போகணும். பரவாயில்ல தேவா, சந்தோஷமா இரு. நீயாவது என் பையனாட்டு இல்லாம நல்லபடியா இருக்கிய. நானும் கேள்விப்பட்டேன். தினம் நல்ல புதுசா ஒரு தொழில் பண்றத வந்து ரொம்ப பிஸியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருந்த மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி மாமா, அவங்ககிட்ட அம்மா ஊருக்கு தெற்கால ஒரு 5 ஏக்கர் காடு இருக்குல்ல, அதோட விவசாயம் பண்ண சும்மா வச்சிருக்கிறீங்க. அது ஏதோ கொடுக்குற ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஒரு பாட்டு கேட்குது, ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சுக்கலாம்.
அட ஆமாப்பா, அது ரொம்ப நாளாக கிடக்கு. அந்த தெக்கால ஒரு 4 ஏக்கருக்கு அதுதானே. அது நிறையா பேர் கேட்டு வந்துட்டாங்க. ஆனால் அது வந்து என் பொண்ணு அனிதா பேரில் எழுதியிருக்கேன். அனிதாவும் சிவா வரட்டு கேட்டு சொல்கிறேன். அவங்க வந்து கேட்டு ஒன்று சொன்னாங்க. கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மாமா, எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா பார்த்து நல்லா அமௌண்ட்டுக்கு பேசி முடிச்சுக்கலாம். அட இல்லைப்பா, வேற ஆளாக இருந்தால் நான் இப்பயே சொல்லிடுவேன். நீ என் தங்கச்சியோட பையன், அதனால தான் நான் அந்த நிலத்தையே கொடுக்கறதுக்கு நான் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் என் பையனே பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அதனால என் பையன் வரட்டு, சிவா வந்துடுவேன், கேட்டு நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைம்மா, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கு. எப்படி போகுது? ஆமா, விவசாயம் எல்லாம் இருக்கனால தான் நாமெல்லாம் இன்னும் உசுரோடவே இருக்கோம்மா. சிவா, வேற ஒன்றும் இல்லைப்பா, நம்ம தேவை வந்து அந்த தெக்கால ஒரு 4 ஏக்கரை வச்சிருக்கேன். ரொம்ப நாளாக கிடக்குது. அதை நம்ம வச்சிருந்தா என்ன பண்ண போகிறோம்? தேவை வந்து என்னை கேட்குறேன்ப்பா, அதனால கொடுக்குறோம்னு ஒரு வாரம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பொண்ணு பேரில் நம்ம அனிதா பேரில் இருக்கனால அனிதாவும் உன்னே கேட்டு சொல்கிறோம்னு ஒரு வாரம் சொல்லியிருக்கேன். உங்கள் வார்த்தையில் தான் இருக்கு. ஆனால் கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்க, அவ்வளோதான். இல்லைங்க மேம், அது கொடுக்குற ஐடியாவில் இல்லை. அது அனிதா பேர்ல இருந்தாலும் விவசாய நிலம், விவசாயம் பண்றதுக்கு மட்டும்தான். அந்த இடம் சும்மா தான் கிடக்குது. ஏதோ வித்தா நல்ல அமௌண்ட்டுக்கு போகுது, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், ஏதோ வித்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும். சரிங்க மாம்ஸ், நல்ல யோசனை சொல்லுங்க, கண்டிப்பா முடிச்சுக்கலாம். ஆமா, நீங்களா இருக்குங்காட்டி தான் இவ்வளோ பொறுமையா நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எவனாவது என் வாசப்படி ஏறி வந்து கேட்டிருந்தா நான் பேசுற விதமே வேற. அப்பா, என்ன சிவா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டியாப்பா? என்னவாமா, என்ன இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா, நீங்க நல்லா கலந்து யோசனை சொல்லுங்க, கேட்டுங்களா? அவரு அந்த நிலத்தை கேட்கிறாரு. எதுக்கு? என்ன வரப்போகுது எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. நீங்க இன்னும் விவரம் தெரியாத ஆளாவே இருக்கீங்களா? என்னன்னு எனக்கு விவரம் தெரியலப்பா, அதனால தான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன். நான் இருக்கேன்லப்பா, பாத்துக்கிறேன், போங்க. டேய் மாறா, சென்னை தான்டா. என்ன ஒரு அழகு! சென்னையில் இருக்கிற பொண்ணுங்களாம் இவ்வளோ லட்டாட் இருக்குது. நம்ம ஊர்ல தான் இருக்காங்களே வத்தலும் தொத்தலுமா. ஆமாண்டா செலியா, சென்னை பொண்ணுங்க செம்மையா இருக்காங்க. அதை விட ஃபாரின்ல பொண்ணுங்க ரொம்ப செம்மையா இருப்பாங்க. நான் எத்தனை பொண்ணுங்கிட்ட பழகிருக்கேன் தெரியுமா? அப்படின்னா அந்த ட்ரிக்ஸை எனக்கும் சொல்லி கொடுறா, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீ வீடியோ மட்டும் எடுத்து வெய், நான் வந்து பார்த்துக்கலாம். செலியா, அது ஒன்றும் கிடையாது. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நீ உன் மனசுக்குள்ள குறுகுறுன்னு இருக்கும். அவகிட்ட பார்க்கணும், அவள்கிட்ட பேசணும், வெளியில கூட்டிட்டு போகணும்னு தோணும். நீ உன் மனசுக்குள்ள இருக்கிறதா சொல்லு. பிடிச்சிருந்தா ஓகேம்பா, இல்லைன்னா நோம்பா, அவ்வளோதான்டா. ஓகேடா, நான் ட்ரை பண்றேன்டா. ஏய் என்னம்மா, ரொம்ப அழகா இருக்க. என்னம்மா நீ ரொம்ப அழகா இருக்க. டேட்டிங் போலாமா? சொருப்பு கழட்டி அடிச்சிருவேன். பிடிச்சிருந்துன்னு சொல்லு, பிடிக்கலின்னு சொல்லு. அதுக்காக செருப்பை கழட்டி அடிப்பின்னா வா போலாம். இன்னைக்கு செம்மையா அடி வாங்க போறோம். ஏண்டா இப்படி காப்பாத்தி நினைச்சா எங்கடா போன? இல்லடா, நீ அடி வாங்கினது அண்ணங்கிட்ட போன் பண்ணி சொல்லவாது நான் இருக்கணும் இல்லடா, அதான்டா. சரி வா போலாம். வா.
பிரியணும் மடி மேல ஆடணும் தடுப்பேளா இடம் கொடுப்பேளா வஞ்சி மனம் கெஞ்ச அட வஞ்சம் என்ன கொஞ்ச வஞ்சி மனம் கெஞ்ச அட வஞ்சம் என்ன கொஞ்ச 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 வாங்கண்ணா நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோம் நேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தட்டா என்ன சுட்டா விடும் வாங்கோ அடக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு தாங்கோ நேத்து ருதுவான சீதா இப்போ 4 மாசம் 3 வாரம் குளிக்கலையா குளிக்கலையா புள்ள வரம் இல்ல இன்னும் இல்ல ரமே பாவம்னா புத்தி கெட்ட சத்தியத்தை விட்டு புட்டு வாங்கோன்னா உங்க வேணாத ரோஷமும் விமான கோபமும் விடுங்கோன்னா கட்டி போடுங்கோன்னா எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல 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 நில்லுங்க நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோம் நேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தட்டா என்ன சுட்டா விடும் தாங்கோ கடைக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு தாங்கோ கனவுலயே இப்ப இருக்குன்னா நேர்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா கிடக்குது. ஐயையோ ஐயையோ இப்படி கிடக்குறாளே. டேய் எங்கடா வாங்கடா டேய். என்ன கருமண்டா அது? மச்சான் நீ அங்க என்ன எடுப்பா எந்திரிக்க மாட்டா பாத்திரம் போறாண்டி. இங்க பாரு என்னடே ஒரு ஆஃப் அடிச்சிட்டு பிளாட் ஆகி படுத்து கிடக்குறா இந்த ஆப்பு நான் குடிக்க நேத்து வாங்கி வச்சது அதை எடுத்து குடிச்சுக்கிறேன். ஐயோ கம்முன்னு இரு அந்த ஆள் வேற நிக்கிறான் தெரியக்கூடாது இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுனா ஒளிச்சு வச்சுக்கோ. டேடி எழுப்பி பாருங்க சஞ்சய் சஞ்சய் என்னடா இது? அந்த புள்ள எந்திரிக்கணுமா அவ்வளவுதானே? ஆமா அவ எந்திரிப்பா நம்ம டூல கடிச்ச வலி. இப்ப என்ன பண்றது வேற வழி இல்ல அண்ணா வழி வருது. மாப்பிள்ள சொல்லுடா. பால் உன்னை எடுத்துட்டு வர சொன்னா அட நீ போடா. மறந்துட்ட ஆடா போடா இங்க பால் ஊத்துற நிலைமை தான்டா படுத்து நீ வேற. சஞ்சய் சஞ்சய் நீ வாங்க உள்ள மயங்கி கிடக்குது என்னடா அது நான் எழுப்பிக்கிறேன் போடா. டேய், என்னடா புள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்க? மச்சான் இப்ப என்னையா உங்களுக்கு அந்த புள்ள எந்திரிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா வேற என்ன இருப்பாங்க? அஞ்சனா புள்ளைய எழுப்பியா முதல்ல நீங்க புள்ளைய வாங்க. முதல்ல எழுப்பியா சஞ்சய் சஞ்சய் ஏய் இருடா. ஏய், நீ எழுப்ப மாட்டே நீ எழுப்ப விட மாட்டே அவன் தான் எழுப்புறான் இரு. நீயாவது எழுப்புடா இல்லை போடா அந்த பக்கம் நானாவது எழுப்புறேன்டா சஞ்சய் மா சஞ்சய் யோ, மா இருங்க இருங்க இப்ப அவ எந்திரிப்பா ஐயோ ஐயோ ஏய் என்னடா அது மறுபடியும் இரியா மச்சான் அவளுக்கு இன்னொன்னு கேட்கல போல இருக்குது ஆரம்பிப்போமா முடியல என்னால
என்னடா நடக்குது இங்க? அடிச்சா எந்திரிக்கிறா, அடிச்சா எதிர்க்கா மடி போய் படுத்துக்கிறா. என்னடா நடக்குது இங்க? மச்சான், ஐயா அது உண்மையிலேங்க. என்ன பண்றது? அது பொண்ணு ரொம்ப கலப்பா இருக்க மாட்டேங்க. அது ரொம்ப தூரத்துல இருந்து வந்துச்சு இல்லைங்களா புள்ள, அதனால கொஞ்சம் கலப்பா இருக்கிறா. தூங்கி எந்திரிச்சா காலைல சரியா போயிடும். அப்படியே முத நாளே நாசமாக்கி விட்டீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உள்ள கொஞ்சம் மியூசிக் டான்ஸ்னு போன புள்ள அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். வேணா இன்னொருக்கா பாருங்க. ஏய் மந்திரக்கு எனக்கு தெரிஞ்சு இதுலதான் ஏதோ மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 மந்திரம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ முளை புட்றத நீ ஓரமான இல்ல. 3 டைம் கட்டி பிடிச்சல. இன்னைக்கு அது போது. மீதி நாளைக்கு பாத்து. விடுறா விடுறா ஏண்டா? அது ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி பண்றீங்க? போ ஓரமா. இல்ல தங்கச்சி போனா போயிட்டு போறேன். பிள்ளைக்கு ஏதோ ஏய் இது பிடிச்சிருக்குமோ மச்சான்? ஏடா காட்றாளே. தங்கச்சி தான் போயிட்டா. அக்காவா? உன்று கொய்யால. ஆளப்பாரு அவன பாரு. ஏம்ல ஒருவேளை அந்த மேடம் சொல்லிருமா? வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். ஐயா அது ஒண்ணுமில்லைங்க. அந்த யோ பொண்ணுக்கு பாய் அந்த பக்கம் சொட்ட முடி அப்படி போறீங்க. நீ எழுப்ப விட மாட்டேங்கிறீங்க. யோ முத சொல்றது முசா கேளு. சொல்லு. கேட்டதுக்கு அப்புறம் நீ பக்கத்துல போக மாட்டேன். சொல்லு மச்சான். ஐயா ஒண்ணுமில்லைங்க. அந்த புள்ளை ஏதோ காத்துக்கரு புடிச்சிருக்குங்க. நாங்க எது காத்துக்கரு போ. இருடா பயப்படாதடா. பாத்தியா கிட்ட போயிட்டு வந்தல எது போடியா? எந்திரி கடிச்சு வச்சு பெச நில்லு. குடிச்சிருக்கிற பேய் சாதாரண பேய் இல்ல. வேற சாராயம் குடிக்கிற பேய். அப்படியா? ஆமா. பார்த்தாவே தெரியும். அது சனிக்கிழமையானா சாராயம் குடிக்குது. அதனால ஒரு நல்ல கோயில்ல பூசாரியை பார்த்து கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டினா சரியா போயிடும். ஓட்டியலாம் நாளைக்கு ஓட்டியலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பூசாரி யாரா இருக்காங்களா? இருக்கா பெரிய பூசாரியா ஒருத்தர் இருக்காரு. கிடக்கலோல இருந்து கூட்டாரு நாளைக்கு. கண்டிப்பா பேய் ஓட்டிட்டு வரல. கூட்டாரு. சரி கூட்டிட்டு வாங்க. சூப்பரா பார்த்து கூட்டி வரேன். மீதி நாளைக்கு பாத்துக்குவோம். ஸ்டார்ட் தி மியூசிக். எந்திரிமா. வாமா போலாம். கொஞ்சம் நில்லுமா. தனியா கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? என் பேர் தேவா. நான் சிவாடா மாம்பையா. அதான் உன்னை பொண்ணு பார்க்காதல்ல அந்த சிவா. சரி. ஆமா இப்ப எதுக்கு வந்தீங்க? இல்லம்மா சிவா ரொம்ப நல்ல பையா. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சம்மதம் மட்டும் சொல்லு. நிமித்தம் நான் பார்த்துக்கிறேன். என்ன அவன் விவசாயம் பண்ணுறதா உனக்கு பிடிக்கல. நீ கல்யாணம் சம்மதம் சொல்லு. வேணா என் ரியல் எஸ்டேட்டில் அவனை ஓனர் ஆக்கி விட்டுறேன். ஓனரா? அவனுக்கு விபூதி போட்டு மந்திரிச்சு விட்டாலும் அவன் விவசாயம் தான் பாப்பான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு உங்க வேலையை பாருங்க. இல்லம்மா நீ அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லித்தான் ஆகணும். ஓஹோ மிரட்ட சொன்னாங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. இல்லம்மா அவங்க எல்லாம் ஒன்று மிரட்ட சொல்ல. ஏதோ நல்ல பையனாச்சு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா தான் இருக்கிறியா? ஆமா நான் திமிரு பிடிச்ச பொண்ணுதா. உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏண்டி உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவும் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அப்ப நீ என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்குவே. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்ப வலிக்குதல்ல எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கிறா. ஏதோ சும்மா கேட்டு பார்த்தா உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. எப்படியாவது சிவாவுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பார்த்தா இப்படியா கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க. சிவா முழுசா நீ நம்புவியா? அந்த நிலத்தையும் நம்ம ஆட்டை போட்டலாம். ஹலோ அண்ணா. அண்ணா அண்ணா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. அண்ணா என்ன ஒரு ரவுடி பையன் கடத்திட்டு போக பார்த்தானா? நான் நல்ல வழியா அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். என்னம்மா சொல்ற அனிதா? உனக்கு என்னாச்சு? இல்லடா நீங்க பயப்படுறபடி எதுவும் ஆகல. என்ன என் ஃப்ரெண்ட் எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. அனிதா நீ அங்கேயே இரு. போலீஸை வர சொல்றேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கூட இருக்கான், அவனை வர சொல்றேன்.
அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. உன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை கொடுமா. சரிண்ணா. ஹலோ, சொல்லுங்க சார். நான் இதோ ஃப்ரெண்டு அருண் பேசுகிறேன். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அவளை பத்திரமா ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே சார், கொண்டு போய் விட்டுறேன். அனிதாட்ட ஃபோனை கொடுக்குறேங்க சார். அனிதா, இந்த அண்ணா. அனிதா, பார்த்து பத்திரமா இருமா. இது கெட்ட காலம். நான் நாளைக்கு வர்றேன், உன்னை வந்து மீட் பண்ணுறேன். சரிங்கண்ணா. அருண், நீ மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை அது சொல்லவே முடியல. சரி விடு அனிதா, நீ யாரு? உனக்கு ஒன்றுனா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஆமாம், உங்கள் அண்ணா ஃபோனில் பேசும்போது நான் கேட்டேன், உங்கள் அண்ணா அவ்வளோ பாசம் மேலே வச்சுருக்காரு. ஆமாம் அருண், என் அண்ணாவும் என் அப்பாவும் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. என் மேலே உசரையே வச்சுருக்காங்க. அப்படி அவங்க பாசம் வச்சுருக்கிறத நான் ஏமாத்திரமோன்னு தோணுது அனிதா. ஏய், என்ன இப்படி பேசுகிற? இல்லை அனிதா, அவங்க வச்சிருக்க பாசம் இந்த மாதிரி பேச வைக்குது, இந்த மாதிரி பேச யோசிக்க வைக்குது அனிதா. அருண், நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனிதா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அனிதா. ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இல்லைன்னா பிரிஞ்சிடலாம். நீயும் பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு, நானும் ஏழை பையன். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத அனிதா. நீ உங்கள் வீட்டில் பார்க்குற மாதிரியே பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. என்ன சொல்ற? பிரிஞ்சிடலாமா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அசால்ட்டா பிரிஞ்சிடலான்னு சொல்ற. ஐயோ அனிதா, புரிஞ்சுக்க. அப்ப சொன்னேன், இப்ப நான் தான் சொல்றேன். நம்ம ரெண்டு குடும்பமும் நம்மளால பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன் அனிதா, பிரிஞ்சிடலாம். ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? நீ பாட்டுக்கு வந்து என்ன லவ் பண்ணுவ, கிஸ் பண்ணுவ, கட்டி பிடிப்ப, அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவியா? எப்பா, இந்த மாதிரி எல்லாம் கட்டி நடந்துக்கிட்டு உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். சரி சரி, விடு 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 விடு. சும்மா தான் சொன்னேன். என்ன கொன்னுட்டா வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க பாரு. அனுச்சன பாரு. இங்க பாரு, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு உன்னை கொன்றுவேன், ஜாக்கிரதை. சரி, இப்போ எங்க போவோம்? இந்த காலத்துல 2024 இருக்கிற பொண்ணுங்களை நாங்கள் உஷாரா தான் இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது வேலை நான் பண்ணினேன், கொன்றுவேன். சரி சரி, நான் போய் எங்க அண்ணன் கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். ஓகேவா? என்னண்ணா அவ்வளவு சீக்கிரமா ஊருக்கு வர சொல்லிட்டீங்க? டேய் மாறா, நம்ம நினைச்சதானே நடந்தவன ஆகி போச்சு. என் மாமா சிவா இருக்கான்ல, அந்த இடத்த எனக்கு தரமானிட்டானா. அப்படியா? நாங்க அந்த காளிதாச வேற இன்னைக்கு வர சொல்லிட்டோமே. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு வர சொல்லிட்டோம்னா. ஏடா, நான் வர சொல்லவே இல்லை. என் கையெழுத்து ஏதாவது தேவைப்படுதா? சொல்லு, எங்க போடணும்? சார், அது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன தேவா, கண்ணா பூச்சி காட்டுறியா? உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியலனா முடியலன்னு சொல்லு. எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கலாம். சார், இது வரல பிளான் பண்ணது எது மிஸ் ஆனா சரித்திரம் இல்ல. ஏதோ இந்த டைம் மட்டும் மிஸ் ஆகுது. ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த ஒரு வாரத்துல முடிக்கலனா அடுத்த வாரத்துல அந்த எம்எல்ஏ சீட்டு வேற ஒருத்தர் போயிரு. அப்புறம் பாத்துக்க, நான் வரேன். டேய் மாறா, என்னடா டென்ஷன்ல கேட்க மறந்துட்டா? என்ன தலையில கட்டு? நான் அது ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு பொண்ணு கூட நடந்த பிரச்சனையில் அந்த மாதிரிண்ணா. இதா பாருங்க, ஃபோட்டோ இருக்கு, நீங்கள் பாருங்களேன். ஏய் செலியா, என் மாமா அனிதானா? அப்படின்னா அந்த பொண்ணை உங்க மாமா கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க. ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிச்ச மாதிரி. நிலத்துக்கு நிலம், பொண்ணுக்கு பொண்ணு, பதவிக்கு பதவி.
என்னடா சொல்ற? இந்த இந்த பொண்ணை பார்த்த ஒரு போட்டுதா எனக்கு கல்யாண ஆசையா வந்திருக்குது. சரி, பொண்ணு ரொம்ப நல்லா அழகாத்தான் இருக்கிறா. பார்த்தா எனக்கு கல்யாண ஆசையா வந்திருக்குது. இப்பதான் இந்த பொண்ணுகளை பார்த்தா இப்ப தானே ரசிக்கவே தோணுது. எனக்கு இப்பத்தாண்டா கல்யாண வயசே வந்திருக்குதா. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணும் சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் ஜீவநதி நெஞ்சினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்கடித்து போடடி என் கண்ணி வாழையிலை நீர்கடித்து போடடி என் கண்ணி நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வசிய ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம கம்பெனியோட அனதர் பார்ட்னர்
அவர் வேற யாரும் இல்லை, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த கம்பெனி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே இவர் தான். இவர் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லை. ஹாய் சிவா, வெல்கம் டு த மீட்டிங். என்னப்பா இதெல்லாம்? நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கம்பெனியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு உன்னையும் ஒரு பார்ட்னர் ஆக்கிட்டு பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு நான் விவசாயத்தை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம்? சிவா அவர் யாருன்னா, அவர் ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறாரு. அவருக்கு விவசாயம் தான் அவருக்கு முக்கியம். அவர் விவசாயத்தை தான் முக்கியமாக பார்க்குறாரு. ஆமாப்பா, விவசாயம் முக்கியம், தொழில்நுட்ப வளர்ச்சியும் முக்கியம். அப்போ தான் இந்த நாடு நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். ஓகே கைஸ், ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுங்க. மீட்டிங்கில் பார்ப்போம். ஓகே. நீங்க கம்பெனி ஓனரா? எந்த விஷயத்தை குறைவா நினைச்சனோ ஆனா அந்த விவசாயத்துல வந்த காசு தான் நான் சம்பளமா வாங்குறேன்னு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குங்க. உங்க விவசாயம் ஜெயிச்சிருச்சு, நான் தோத்துட்டேன். பரவாயில்ல திவ்யா, நீங்க இதுக்காக கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு வேலைக்கு விட்டுட்டு போயிடாதீங்க, சரிங்களா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இதை வந்து உடனே இப்படி கேட்டா எப்படிமா ஒத்துக்கிறது? இப்போ நான் விவசாயம் தான் முக்கியம்னு எங்க ஊர்ல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஐடி தான் உன்னோட லட்சியம் சொல்லிட்டு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன இப்பவே கூட்டிட்டு போங்க. இல்லைங்க, கண்டிப்பா நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது. எனக்கு எங்க ஊர்ல ஏதோ வயல்வெளியில் ஏதோ ஒரு பொண்ணு இருப்பா, நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் என் விவசாயத்தை கட் பண்ணிட்டு போறான். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் உங்க கூடயே வந்துடுறேன். பிகாஸ் கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடி? ஏண்டி என்னடி பண்ணி தொலைஞ்ச நேத்து? நான் என்ன பண்ணேன்? ஏண்டி அரை பாட்டில் சாராயத்தை குடிச்சு போட்டு நீ பாட்டுக்கு மறந்து பூச்சி படுத்துட்ட. அவனுங்க வந்தவனுங்க கொஞ்சம் எல்லாம் என்ன மேய்ஞ்சிருப்பானுங்க. நான் என்ன பண்ணிட்டோம், அதுதான் அப்படி கலந்துச்சு. நம்ம கையும் என் வாயும் தான் சும்மா இருக்காதே, அதனால கல்பா ஒரு அடி அடிச்சா அது சர்றன்னு ஏறிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அடி அடி பாவி, கல்பா ஒரு அடி அடிச்சா அரை பாட்டில் சாராயத்தை ஒட்டா குடிச்சு போட்டு நீ பாட்டுக்கு எனக்கு என்னமான்னு படுத்துக்கிட்ட. எவ்வளவு பிரச்சனை நடந்து தெரியுமேங்க. அவனுங்களை சமாளிச்சு வெளியே அனுப்புறதுக்குள்ள அப்பப்பா அவன் என்னடானா ஒரு மாதிரி கீழே இருந்து மேல வரைக்கும் பாக்குறான். அந்த மனுஷன் நேற்று ஒரு மேட்டர் பண்ண முடியாம ரொம்ப ஷாக் ஆகி மூளைக்குள்ள உட்காந்து அழுட்டு இருந்தாரு. இவரை தேத்தி கூட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகி போச்சு. பாருடி பாரு. பாவண்டி அக்கா, என் கிருஷிக்கு எல்லாம் தொங்கி போயிடுச்சு மூஞ்சி. கிரிஷ் மாமா குட்டி, ஏன் டல்லா இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு நேத்து ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்கணும்? நீ பண்ண கூத்துல பையன் பாரு எப்படி பேய் அரைச்சு போய் நிக்கிறான்னு. பேய் அரைச்சு மாமா குட்டி, நான் கொஞ்சம் டயர்டா இருந்தேனா, அதனால தாண்டி தூங்கிட்டேன். சரியா? நீங்க கவலைப்படுற, கூடயே தானே இருக்கேன். நல்லா பாத்துக்கோண்டி மாமா குட்டி. மட்டும் தானே இருக்கிற மச்சா அங்க பாரு பாரு. நல்லா விளக்கு பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ. உள்ள போற பாரு நீ. இங்க பாரு, அவனே இப்படி காட்டிக்கிற என்ன பாரு, அழக பாருன்னு. சரி மாமா குட்டி, நீங்க கவலைப்படாதீங்க சரியா? அப்புறம் மாமா குட்டி, எனக்கு செலவுக்கெல்லாம் பணம் வேணும். நீங்க எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. உங்க சொத்து பத்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் இந்த 10 நாள்ல தெரிஞ்சாதானே நம்ம லிவிங் லைஃப் கண்டினியூ ஆகும். அத பத்தி நான் சொல்றத விட மாமா சொல்றானே. நீங்க சொல்லுவீங்களா? ஏய் அங்க நின்னு சொல்லுவியா? சொல்லுங்க. என்னமா செலவுக்கு
செலவுக்கு என்னம்மா செலவுக்கு? மாப்பிள்ள எல்லா பொறுப்புமே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு தான் முடிவே எடுத்து வச்சிருக்காப்ல. அப்படியே மாமா குட்டி. மாப்பிள்ள எடுத்து கொடு மாப்பிள்ள அந்த கொத்து சாவிய. இப்பதான் 2 பேரும் நம்ம வலிக்கே கொத்து வந்திருக்காங்க. சாவி வச்சிருக்கியா? எங்க கொத்தி குழந்தையா கிடக்கு? சுபம் சொல்லக்கூடாது. அப்புறம் மாமா குட்டி ஒரே ஆளா இருந்துட்டு இவ்வளவு பெரிய சொத்தை என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால என் அக்காவும் என் மாமனும் என் கூடயே இருக்கணும். சரியா? அக்காவும் மாமாவுமா? இல்ல அக்காவும் மாமா மாதிரின்னு சொல்ல வரேன். நாங்க 2 பேரும் அவ்வளவு சொந்தக்காரங்க. இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு இல்ல 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 சந்தேகம் பிரணயம் வேற. கையை மடக்கு. ஓய் ஓரமா நில்லு போ. வா நீ சொல்லு. நீ அவனை இப்படி காட்டிட்டு நீ அடிச்சு போடுவ. சொல்லிவிட்டேன். மாமா குட்டி அவங்க வீட்டை பாத்துக்கிட்டோம். சரி. இவரே ஃபேக்டரிய பாத்துக்கிட்டோம். சரி. நான் உங்களை பாத்துக்கிறேன். அப்படியா? நீங்க என்ன பாருங்க. பாக்குறேன். டாடி மாமா குட்டி மறந்துட்ட. சொல்லிட்டு தாண்டி இருக்கேன். கம்முனு. சரி மாமா குட்டி பொறுப்பெல்லாம் அவங்க கிட்டே இருக்கட்டும். சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் சரி என்னடா சொல்ற? அப்படியே கொடுத்துட்ட போதும். எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். பாத்துக்கோ. ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் போயிட்டாருங்க. வாங்க. சரி பாப்போம். டேய் என்னங்கடா வரம்போறலாம் தட்டி போறீங்க. இவன் எப்ப நேரம் போடுறடா. பாத்தியா? மாமா ஏண்டி பைத்தியக்காரி? ஆமா எனக்கு வாங்கி ஆயிரம் இருந்தாலும் கொள்ளையா? ஏய் இருடி அவன் இப்பதான் நாட்டுக்கு எதிரே சொல்ல வரான். சொல்லுங்க மாமா. நாட்டுக்குள்ள உனக்கு தே. சரி சொல்லு. ஆப்பு எனக்கு வாங்கி வச்சிருந்தேன். அதை அடிச்சிட்டு மட்டையை நீ படுத்துட்ட. அவனை சமாளிக்கல போதும் ஆகி போயிருது. என்ன பண்றது உன்னைய? என்ன பண்றது? முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம். ஏன் சாமர்த்தியம் எப்படி? நீங்க 2 பேரும் என்ன கழட்டி விட்டு போலான்னு முடிவு பண்ணீங்க. அதனாலதான் இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்ச நாள் இங்க சுருட்டுறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடணும். சரியா? முக்கியமான விஷயம் நம்ம கற்பு நமக்கு முக்கியம். ஓகே? ஆமா அவளுக்கு என்ன கற்பு இருக்கு? அவ எவ்வளவு சாமர்த்தியமா பேசி அந்த ஆளுங்க கட் பண்ணிட்டா. சரி பின்ன உங்க ஆஃப் போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்றோம். நமக்கு ஏதாவது ஆபத்துனா ஒரே முட்டை எஸ்கேப் ஆகி போயிடுறோம். ஓடிலாம். சரி மாமாக்கு ஒரு ஆப் சொல்லுடி. அதை இப்படி நீ குடிச்சிட்ட. மாமா பாரு எவ்வளவு துரும்ப அழைச்சிட்டாரு. ஆப் குடிச்சா அவன் செத்து போயிடுவான். வா வா தேவா. அன்னைக்கு என் பையன் மனசு நோகிற அளவுக்கு பேசிட்டான்ப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு. விடுங்கம்மா. அவன் என்ன என்னை விட 2 வயசு சின்ன பையன்தான். அவன் சொன்னதெல்லாம் நான் பெருசா மனசுல எடுத்துக்கலாமா? விடுங்க. சரிப்பா என்ன விஷயம்? எல்லாம் இப்படி கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா இறக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இறந்தாங்க. அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கான். என்னன்னு சொல்லப்பா? என் தங்கச்சி சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக என்னால் முடிஞ்ச உதவியை நானும் செய்கிறேன்ப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா இறக்கும்போது என்னை வந்து அனிதாவை கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அது முடியாமல் போச்சு, இறந்துட்டாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தோம்மா. அது எப்படிப்பா மறக்க முடியும்? என் தங்கச்சி சொன்னதை நான் எப்படிப்பா மறக்க முடியும்? அதாவது என் அனிதா வந்து 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டா. அதுக்காகத்தான் நானும் சரி அவள் விருப்பத்துக்காக விட்டேன். ஒரு 2 வருஷம் கழித்து உங்கள்கிட்டயே இதை பற்றி பேசலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறப்ப இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே நீங்கள் பொண்ணு பார்க்க வரலாம்ப்பா. நாளைக்கே நீ பொண்ணு பார்க்கவா. ஆனால் சிவா வந்து அனிதா வீட்டுக்கு கூட்டி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷமாம்மா. நாளைக்கு பங்காளியெல்லாம் கூட்டிகிட்டு பொண்ணு கேட்க வந்துடுவோம்மா. ஓட்டுலாம். சந்தோஷமாப்ல. வாமா அனிதா, எப்படி இருக்க? சாரிண்ணா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். இல்லைம்மா பரவாயில்ல. அப்படியா? என்னோட ஃப்ரெண்டு இவர்தானா என்னை காப்பாத்தினவர். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என் தங்கச்சியை அன்னைக்கு ரவுடிகிட்ட இருந்து காப்பாற்றினதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார். பரவாயில்ல. சரிங்க சொல்லுமா. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுமா. அண்ணங்கிட்ட என்ன பயம்? அது வந்து நானும் அருணும் 3 வருஷமா லவ் பண்றோம். அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நினைச்சேம்மா நினைச்சேன். என்னை எப்படியாவது சொல்லி வைக்கணும். நினைச்சேம்மா நினைச்சேன். அருண் நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறேங்க சார். மாதம் 40,000 சம்பளம். 3 வருஷமா லவ் பண்றீங்க.
அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருப்பீங்கல்ல? ஆ அதெல்லாம் அவர் நான் நல்லா உன்னை புரிஞ்சிருக்காரு. உன்னை கேட்கலம்மா, அருணை கேட்டேன். அதெல்லாம் அனிதா பத்தி நல்லா தெரியுங்க சார். ஒன்றும் கவலைப்படாது. அருண, இப்போ எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல குறை இதுல குறை, அப்படியே செஞ்ச இப்படியே செஞ்சேன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஐயோ அண்ணா, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேண்ணா, நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படியா? நான் சொல்றத கேளுங்க. ஒரு சின்ன அட்வைஸ் தான். குடும்ப வாழ்க்கையில ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வர்றது சகஜம்தான். உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஈகோ எப்பவுமே இருக்கக்கூடாது. சண்டை வந்த உடனே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். சரிண்ணா. அருண், வரவுக்குள்ள எப்பவுமே செலவு வச்சுக்கிட்டா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அருண், ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். ஓகே சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். சரி அருண், நீங்க உங்க குடும்பத்துல இருந்து யாராவது கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்க. நான் எங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். சரியா? சரி, போலாமா? ஏய் செலியா, அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டா. நீங்க மட்டுமானா சந்தோஷம், நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க எம்எல்ஏ ஆக போறீங்கல்ல? அது மட்டுமா? பணத்துக்கு பணம், பதவி, அழகான பொண்ணுங்க. நீங்க பெரிய ஆளுனா. அண்ணா, எனக்கு இன்னும் ஒரு பயம் மட்டும் இருக்கு. சிவா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது தெரியல. என்னன்னா குண்டை தூக்கி போடுறீங்க? நாங்க கண்ட கனவெல்லாம் காணல் நீராவே போயிருமா? டேய், நான் அதுக்கெல்லாம் விட்டுருவேண்ணா. எதுக்கு ஒரு டைம் பேசி பார்ப்போம். விடுங்கண்ணா, எல்லாம் நமக்கு சந்தோஷமா தான் நடக்கும். அண்ணா, உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா அந்த சிவாவை போட்டு தள்ளிட்டு பொண்ணை தூக்கிடுவோம்ண்ணா. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை கை மாத்திட்டு எம்எல்ஏ பதவியும் தட்டி தூக்கிடுவோம்ண்ணா. இளமாரா கரெக்டா சொன்னாடா. அண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. அற்புதமான பாட்டில்களும் அழகான அழகுகளும் நமக்காக காத்துக்கிட்டு நிக்குது. நான் ஒருத்த வளர்றதும் சாவறதும் நம்மள நம்பி தான் இருக்கான்னு சொல்றேன், வரீங்களா? சபாஸ் மாரா, வந்த கொஞ்ச நாள்ல இவ்வளவு கரெக்டா கத்துக்கிட்ட. இந்த மாதிரி ஆளு கோடியில ஒருத்தன் இருக்கான். ஆனா நீ இப்ப எங்கிட்ட இருக்க. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க. நானும் கத்துக்கிட்டு உங்க பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகேண்ணா, இன்னைக்கு போயிட்டு இப்ப நைட்ல பார்ட்டியில கலக்குவோம்ண்ணா.
का टसता तुम्हें नाग है क्या? तुम्हारे भी दिल में लगी आग है क्या? मेरे लिए क्या तड़पते हो तुम भी? मैं बेताब जैसे तुम्हारे लिए हूँ। लैला मलैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे मुझसे मिलना अकेला। लैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे तुझसे मिलना अकेला। ऐसी हूँ लैला, हर कोई चाहे तुझसे मिलना வந்துட்டு இருக்கு. அதான் ஆன்ல இருக்கா? மைக் ஆன்ல இருக்கா? மாமா மாமா யார் அது? அடையாளமே தெரியல. அட நம்ம ஐடி பாட்டி. என்ன இந்த பக்கம்? சாப்பாடு சாப்பாடா இருக்குமா? உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா நான் ஐடி வேலை ஒன்றும் பார்க்கலையே. நான் உங்களுக்காக தான் ஐடி வேலையை விட்டுட்டேன். இப்ப அப்பாவுக்கு தெரியாம தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஐடி வேலையை விட்டுட்டியா? ஏன் திடீர்னு இந்த முடிவு? நான் உங்களை கொஞ்சம் லவ் பண்ணலாம்னு இருக்கேன். லவ் பண்ணவா? பண்ணலாமே. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீ என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி? தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி? தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். சிறு 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 பழகா சிரித்தது என் சிறு பழகா, விட்டு விட விட மாட்டேன், நீ தொடாம நான் விட மாட்டேன். சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா? பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பத்திக்கலாமா? சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா? பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பத்திக்கலாமா? கரு கரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயி? தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். திருப்பாச்சி 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 அருவா போல வளைஞ்சு நிற்கிற உடம்பு இது வள
வளைஞ்சி நிக்கிற உடம்பு இது உடம்பு இது உடம்பு இது உடம்பு இது இது அது மணியாச்சு 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 வீரத்தை நான் பார்த்ததுல மயங்கி புட்ட பார்த்ததுல மயங்கி புட்ட மயங்கி புட்ட மயங்கி புட்ட மயங்கி புட்ட மயங்கி புட்ட சொப்பன சுந்தரியே ரொம்பதான் கொஞ்சிரியே எல்லையே மிஞ்சிரியே தொந்தரவு பண்ணுறியே ஏய் சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா பச்சு பச்சு நான் இருக்க பொத்திக்கலாமா சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒத்திக்கலாமா பச்சு பச்சு நான் இருக்க பொத்திக்கலாமா உன் பேச்சு உன் பேச்சு உன் பேச்சு சொழட்டி விட்ட சோழியடி சோழியடி சொழட்டி விட்ட சோழியடி சொழட்டி விட்ட சோழியடி 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 பித்தாச்சு 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 உனக்கு எனக்கு இப்போ குழப்பாச்சு எனக்கு இப்போ குழப்பாச்சு குழப்பேதான் நிரப்பாச்சு 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 நடந்ததை நினைச்சுக்குவோம் நினைச்சதை நடத்திடுவோம் போய 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 போ இல்ல பாய் விரிச்சு பரிசம் போட்டுக்குவோம் ஏய் சுடு சுடு நெருப்பு போல ஒத்திக்கலாமா மாமா பச்சு பச்சு நான் இருக்க பொத்திக்கலாமா வந்து வர சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் உட்காரு. வாப்பா தேவா. சிவா இருக்கு. சிவா அவரை கார் கொஞ்சம் ஸ்டாண்டில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. கார் நிறுத்திட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் வேணும். சரிங்க வரட்டும். அப்பா சிவா உட்காருப்பா. அப்பா உங்களெல்லாம் எதுக்குப்பா வர சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, தேவாவை பொண்ணு பார்க்க நான் தான் வர சொன்னேன். தேவாவை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்களா? அப்பா நம்ம அனிதாவும் அருணும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா, அனிதா நான் சொன்ன தட்ட மாட்டாப்பா. சொந்தம் வந்தா முக்கியம்ப்பா. ஆமாப்பா, சொந்தம் வந்தா முக்கியம்தான். அதை விட அனிதாவோட வாழ்க்கை முக்கியம், அவளோட சம்மதம் ஏப்பா அவளோட சம்மதம் முக்கியம்ப்பா. சம்மதம் தெரியும். அனிதா எனக்கு அந்த இது இல்லையா, அக்கறை இருக்காதா? அனிதாவோட வாழ்க்கை எனக்கு இல்லையா? அதனால அனிதா நான் சொன்னா எதா இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கழுத்து நீட தயாரா இருப்பாப்பா. இல்லப்பா என்ன
என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துது வேலையை போச்சல. தேவா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா யார் அங்கே நிற்கிறது? அருண். யார் அந்த பையன்? யார் என்ன தெரியல, இந்த புதுசாக இருக்கு. ஆமா யாரும் தெரியலையா? நம்ம ஊர்ல நம்ம ஊரை விட்டு பஞ்சமலைக்கு போனான்ல பழனிசாமி. ஏன் வசதி என்ன, வசதி என்ன, எங்க வந்து எந்த ஊர்ல வந்து எங்க காலை வச்சு என் பொண்ணையே நீ பொண்ணு கேட்க வந்திருக்கியா? வெளியே போனா. நிறுத்துங்கப்பா. எந்த காலத்துல இருக்கீங்க? ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் எப்பவோ மாறி போச்சு. எல்லாரும் மாறிட்டாங்கப்பா, நீங்களும் கொஞ்சம் மாறுங்க. இப்ப படிச்ச பசங்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா இந்த விஷயம். நீங்களும் கொஞ்சம் மாறுங்கப்பா ப்ளீஸ். இங்க பாருங்க, நம்ம 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 பொண்ணுக்கு வரன் பார்க்கும்போது பையன் நல்லா சம்பாதிக்கானா, நல்லா ஒழுக்கமா இருக்கானா, நல்லபடியாக நம்ம பொண்ணை வச்சு பார்த்துக்கோனாங்கிறது தான்ப்பா முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாமா இவன் பேச்ச கேட்டு இதுக்கெல்லாம் சம்மதிச்சிங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களா என்ன நினைக்க மாட்டாங்க? அப்பா சொந்த பந்தமெல்லாம் முக்கியம்தான்ப்பாங்க. அவங்க விசேஷத்துக்கு வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான்ப்பா முக்கியம், அவளோட சம்மதம் முக்கியம்ப்பா. அப்பா அனிதாவுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஓகேன்னு சொல்லி அருணுக்கும் அனிதாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கப்பா. எனக்கு என்னன்னா என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் சந்தோஷமா இருக்கின்றதா இல்லையா அது பிரச்சனை இல்லை. என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இருந்தா போதும்ப்பா. மன்னிப்பா மாமா, என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த வேலையை போச்சு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா பழி வாங்க விட மாட்டோம். சரிப்பா சிவா, உன்னோட கல்யாணத்தையும் அனிதாவோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வச்சு இந்த ஊரே சிறப்பாக பார்த்து பண்ணுற அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போவே நான் சபாதியிட்ட ஃபோன் பண்ணி இந்த மேட்டரை சொல்லிடுறேன்ப்பா. இப்போனாவது சம்மதிச்சிங்களாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா போலாம். கொஞ்சம் தயங்காதப்பா, கொஞ்சம் அடங்க வேணாம்பா, ரொம்ப மயங்காதப்பா, தப்பாப்பா தப்பாப்பா. கொஞ்சம் பாட்டு கவலா, கொஞ்சம் டான்ஸ் கவலா, ரெண்டும் உனக்காகவே கவலா கவலா. நூ காவாலையா, நூ காவாலியா, ரா 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 ரா. நூ காவாலையா,
டேய் ஓவரா போயிடுச்சு, அமைதியா இரு. அடிச்சு போட கீழே தள்ளி விட்டினா. ரைட்டு. என்னடா? என்ன நடக்குதுங்க? பப்பு. பப்பா. டேய் கொஞ்சம் பின்னுக்கு தான் தள்ளி வாடா. ஏய் அவன் யார் தெரியுமா மாமா குட்டி? அது யாரு? அவன் என் பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டியா? பாய் பெஸ்டியா? இந்த பாய் பெஸ்டிக்கு தோ அலும்பு தாங்க முடியலையா கரும சாமி. பாரு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் பாய் பெஸ்டி. எங்க போனாவன்? தோ இவனும் என் பாய் பெஸ்டி தான். பாய் பெஸ்டி. ஏய் நம்ம எப்படி இருந்தோம்? ஏடா பாய் பெஸ்டினா என்னடா கரும அது? ஓ பாய் பெஸ்டினா என்னன்னே தெரியாதா உனக்கு? தெரியலையே. பாய் பெஸ்டினா லவருக்கு கீழே பாய் ஃப்ரெண்டுக்கு மேல. சரி ஆசமா போச்சு. அது என்னடா லவருக்கு கீழே மேலேன்னு? மாமா குட்டி. சொல். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தான் முதல்ல வெளுக்கணும். பாய் ஃப்ரெண்ட். எங்கடா பொண்ணு பார்த்து கட்டி வச்சாங்களே அவங்களுக்கு காணமே என்ன ஆள காணமே. நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணலாமா? பண்ணலாம். உனக்கு என்ன எதுக்கு இப்படி நடக்கற? கால் வலிக்குதா? வாடா பா மவராசா. உன்னை தாண்டா தொலைகிட்டு இருந்தேன். ஏடா குடும்பம் நடந்த பொண்ணு காடி வந்து காவலா காவலா ஆடிட்டுடா. நான் உன் மேல போய் விழுவறனா? கருமம். பாய் பெஸ்டி. பாய் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. ஏடா கட்டிக்கு போறவன ஏதோ கிட்ட கூட விட மாட்டேங்கிறா. எவனே குட்டியாவது காவலா காவலா ஆடிட்டு இருக்கீடா. ஐயோ அந்த காவல மேட்டங்களா கவுண்டிங் நடுவுல கை விட்டு இப்படி ஆடுனால? ஆமாடா கருமா. அட நீ சனிக்கிழமைங்களா? ஆமா. அட நீ சனிக்கிழமை நினைக்காம போயிட்டா. அதுக்கு முத்தி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயா நான் தான் அன்னைக்கே முதல்ல ஒட்டி சொன்னேன்லங்க ஒரு காத்து கருப்பு இருக்குன்னு சொன்னேன்ல. பேய் பிடிச்சிருக்கு. உண்மையிலே பேய் தாங்கயே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. நிஜமா பேய் தான் பிடிச்சிருக்காடா. சத்தியமா அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. டேய் புரோக்கர். ஐயோ ஒரு கட்டிங் போடலாமா? ஏய் இல்ல கமிட்டி விட்டு இல்ல கட்டி. மாமனை பார்த்து புரோக்கர்ங்கறானே. ஏய் புடிச்சுடா நல்லா புடிச்சுடா. மாமா நான் பிடிச்சிக்கிறேன் நீ கவலைப்படாத. நீ பிடிக்கதானே. கை மட்டும் தான் பிடிக்கணும். ஓகே? நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா பேய் பிடிச்சிருக்கு. அது இவ்வளோ தூரம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்க கல்யாணம் பண்ணா பேய் நல்லா போய் நினைச்சீங்க ஐயா. அது ஒண்ணும் ஆவலைங்க. இப்போ என்னதான் வலி? ஒண்ணும் இல்லைங்க. பூசாரி குடி வந்து பேய் ஒண்ணு சரியா போயிடும். பூசாரி வரதுக்கு ஏற்பாடு பண்ற பார்க்கலாம். டாடி ஏன் நீ இப்படி பண்ற? ஏய் போடே வாய மூடிட்டேன். இப்படியே நம்ம ஒரு நாள் ஓட்றதுக்குள்ள உசுறு போய் உசுறு யார காத்து ஒரு 8 வருஷம் பறந்துறேமா உய்யால. ஏய் அவன் பாய் பெஸ்டி அப்படிதான் இருப்பான். இவருங்க சீக்கிரமா போய் பூசாரி கூட்டிட்டு வரலாம். ஆமா இப்படியே நம்ம ஒரு நாளைக்கு கடத்துறதுக்குள்ள இது உசுறு முடியாது. போய் உசுறு வருது. என்னடி மாடி ஏய் என்னடே போடே. ஓ அடிச்சு மூடுவேன். வாங்க போய் பூசாரி கூட்டிட்டு. நான் என் பாய் பெஸ்டி கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஏதோ வருவேன். சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே பூசாரி ஏதாவது ஆயிருச்சுனா? யோ அவளுக்கு உண்மையா பேய் தான் பிடிச்சிருக்கு. அந்த ரெண்டு இடியட்ஸும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடயே நம்ம போலாமா? சரி போலாம். வாங்க போலாம். முடிச்சுக்கலாம். காளியாஸ் கொடுத்த டைம் இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 நாள் இருக்கு. இந்த சமயத்துல இந்த வேலையை கட்சி தான் முடிச்சுட்டு வச்சுக்க. இந்த ஊரே நமக்கு சொந்தம்டா. இந்த வேலையை விசிறதான் பாருங்களா. நான் மதுரையில இருந்து ஆளை இறக்கிட்டேன். நாளைக்கு நடக்க போற நிச்சயத்துல அத்தனை பேர்த்தையும் தூக்குறோம். டேய் மாறா என்னடா யோசனை? மாறா ஏய் செலியா ஞாபகம் இருக்குடா. வேலையை கச்சிதமா முடிக்கிறோம். வா போலாம். ஏய் செலியா மாறா நான் ஒரு வேலை சொல்றேன். கரெக்டா முடிடா. சிவா வர சொல்லு ஒரு டைம் பேசி பார்ப்போம். நீங்க வந்து அந்த வேலைக்கார போய் அருண் இருக்கான்ல அவனை அடிச்சு பாருங்க. ஒத்துக்கலைனா இந்த ஊரை வேண்டியா தூக்கிடுங்கடா. அவனுக்கு ஒரு பழைய பாக்கி இருக்குதுன்னா நாளைக்கு வச்சு செய்யறோம். நீங்க போங்கண்ணா நாங்க பாத்துக்கிறோம். சாயங்காலம் நிச்சயம் வச்சுட்டு இப்ப அந்த வயக்காட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன திவ்யாவா இப்பவே ட்ரையல் பார்க்க போறியா? மாமா கரெக்டா பேசுங்க.
இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுறது சரியில்லை, ஒழுங்கா பேசுங்க. அப்புறம் என்னடா நீங்க ஒழுங்கா பேசியிருந்தா நான் ஏன் உங்களை இப்படி பேசுறேன்? உங்க அப்பா என்னை நம்ப வச்சு கள்ள தருதா, நீயே இந்த விவசாயில எல்லாம் தூண்டிட்டு என் தொழிலுக்கு நட்டந்தாரி கொடுத்துட்டா. டேய், மாமனாச்சேன்னு தான் மரியாதையை பேசிட்டு இருக்கேன். இல்லைனா உன்னை வெட்டி வெள்ளாமையில போட்டிருப்பேன். உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு கேட்கிறேன். இந்த சிட்டிக்கு நடுவில் இருக்கிற இடத்த என் பேர் உங்க தங்கச்சி வரல இருக்கல, அந்த நிலத்தை என் பேருக்கு ஒழுங்கா எழுதி கொடுத்து போக சொல்லு. ஏய், இல்லைனா என்னடா பண்ணுவேன்? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன தாண்டி என் தங்கச்சிய தொட்டு போடுற பார்க்கலாம். தொட்ட கையே உடம்புல இருக்காது. தெரியுமா மாப்பிள உன்னை பத்தி? தங்கச்சிக்கு ஏதோ ஒண்ணா நீ சும்மா இருக்க மாட்ட. என்ன பண்றது? தங்கச்சி லவர் அருண் இருக்கான்ல, அவனை இந்நேரம் என் பசங்க சும்மா துண்டு துண்டா வெட்டி நேரம் ஆத்துல மீன் இறைய பண்ணுறான். என்னடா பண்ண? அருண் அருண் மாமனாச்சு இருந்தா உன்னை உசுராட விட்டுட்டு போறேன். வேற எவனாச்சு இருந்தா ஒன்ன விடுவோண்டா. அருண் அருண் அப்புறம் சாப்பிட்டியா? என்ன தம்பி சௌக்கியமா? ஏடா அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? மாப்பிள்ளையாச்சே சௌக்கியமா தான் இருப்பாரு. போன்ல யாரு? அந்த அனிதாவா? ஆமாண்டா, அன்னைக்கு வாங்கினது பத்தலையோ? ஏண்டா ஏண்டா சென்னையில 10 பேர்த்தோட சேர்ந்து அடிச்ச நீ எல்லாம் ஒரு ஆளு. இப்ப வாடா ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாமா? அந்த அனிதாவை கட்ட போறது எங்க அண்ணன் தேவன் தாண்டா. தம்பி ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடிடு. உயிர் தான் கடைசியா மிஞ்சும், அதையாவது காப்பாத்திக்க. என்னடா விட்டா பேசிக்கிட்டே இருக்கிற? ஏடா விட்டா சும்மா பேசிட்டே இருக்க. மாறா அந்த கத்தி எடுத்து அந்த சிவா அருணா குத்துறா. இவர் வந்து நல்ல வேலை சார், நீங்க வந்தீங்க. நீங்க வரலனா என்ன கொன்று போனேன் சார். அருண், காதல்னு வந்தா சில அடிகள் விழத்தான் செய்யும். அதை காதல் பண்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். சரியா? சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அடி ரொம்ப பலமா இருக்கும் போல. ஆமாங்க சார். வாங்க போலாம். சொல்லுவா. நேத்தே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எப்படியாச்சும் சஞ்சுக்கு பிடிச்சிக்க பேய எப்படியாவது ஓட்டி கொடுத்துருப்பா. சரிப்பா, சனிக்கிழமை சந்து சந்தா விடாம விரட்டு குளத்துப்பாளைய சந்து ஃபுல்லா துரத்தி நான் ஓட்டி கொடுக்குறேன். சஞ்சய் இங்க வாமா. சஞ்சய் மணியா மணியா சஞ்சய் சஞ்சய் சஞ்சய்
எல்லாம் உடுக்கி மட்டும் வாங்க, உடுக்கி மட்டும் வாங்க. இதுதான் நான் சொன்ன பேய். சரி சரிம்மா. ஐயா யாரு இவங்க? பேயோட்டி நீ தானே பேயோட்டத்துக்கு ஆளை கூட்டு சொன்ன. என்னை ஒரு பேச்சு சொன்ன உண்மையிலே பேட்டி கூட்டு வந்துட்டேன். ஏதோ போட்டு அடிச்சு விழுகிறதே ஆயிடுச்சு. கம்மனரே ஏப்பா துணி வேணுப்பா. பேயோட்டத்தா நீ ஓடுற. காளி சூளி நீலி ஓங்காரி ஏய் எந்த ஊரு பாருமா? நிறுத்துடா சத்தத்தை. தாத்தா நிறுத்துறியா? இல்ல கொன்னு போட்டுருவேன். வேணுமா? சொல்ல மாட்டேன். எப்படி சத்தே? சொல்ல மாட்டேன். சொல்லுமா? ஏய்! ஏய்! ஏய் ஏய்! சாமி சாமி பேய கொஞ்சம் பார்த்து பக்கமா விட்டு சாமி, எனக்கே பயமா இருக்குது. ஏய் இருப்பா அப்படி ஓட்டாத அந்த பேட்டை ஓடு. எனக்கு ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தீனா தான் சொல்லுவேன். ஆப்பெல்லாம் புல்லு வேணுமா? புள்ளைய கூட வாங்கி கொடு. என்ன அருவம் புல்லா தண்டகா புல்லா? உங்க தாத்தா புல்லு. தாத்தா புல்லா தாத்தா செத்து போயிட்டாரு. எடுப்பா ஒரு கோட்டை எடுப்பா. என்ன சாமி இதை இறங்கிப்பியா? உடனே தெரியுமா உடச்சு கொடுக்கணுமா? உடச்சு கொடுக்கணுமா உடச்சிருக்கியா? ஏய் ஓபன் பண்ணி குடுறா. என்ன நீக்க மாட்டேங்குது? சாமி என்ன சாமி நானே நீக்கிறேன். ஏய் பேய் பிடிக்கிறதுமா நீங்க பிடிச்சாதீங்கடா. ஐயா மெயின் பம்பக்காரன் கூப்பிட்டுங்க. தம்பி ஓடியா, நல்லா அடி ஓடியா ஓடியா. போய் மெயின்ல வந்துட்டா போய் பிடிச்சிக்க. நாங்க போதும் எனக்கு. ஏய் நல்லா கொட்டி சத்தத்தை அடிடா. ஏய் போதும் நிறுத்துடா. பேர் சொல்லு. என் பேரு சடையாண்டி. தடையாடியா? ம், எப்படி செத்தியா? நானா ரயில் அடிபட்டியா? தூக்கு போட்டுக்கிட்டியா? மருந்தா குடிச்சியா? தூக்கு போட்டுடா. தூக்கு போட்டுக்கிட்டியா? தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். ஏன் இங்க வந்து இந்த புள்ளைய பிடிச்சியா? ஏய் எனக்கு சில ஆசைலாம் இருக்கு. என்ன ஆசை? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. சாமி பொறுமை பொறுமை. ஏய்! சாமி பேசுது அமையா இருக்கணும். ஏய்! ஐயா 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 இப்போ என்ன உங்க பேசணுமா? பேயா இல்ல பேய் வேஷம் நடிக்கிறியா? ஐயா இதுக்கெல்லாம் அந்த சாமி கேக்குதா பைசு சாமி பொறுமை பொறுமை பொறுமை. பேய மட்டும் ஓட்டு. சாமி சாமி இருக்கு சாமி இரு சாமி, இந்த உடுக்கையெல்லாம் அந்த பேய் பேசாதுங்க. இந்த பேய் பேசணுமா? அதுக்கு ஒரு உடுக்கி இருக்கு, எடுத்து வருவா. எடுத்தா எடுத்துறா சாமியா உள்ள பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஏய்! சாமி அந்த கோட்டை எடுத்து போட்டு நாளைக்கு சாமியா கோட்டை போயிட்டாங்க. ஏடா கோட்டை ஓட வாங்கி தந்தா முதல்ல பேய ஓட்டுங்கடா. சாமியா நான் கொஞ்சம் குடிச்சாதான் சாமி அது ஓட்ட முடியா? சரி நான் ஓட்டி பாத்துறேன்.
டேய் இந்த குரூப்பை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ 15 நிமிஷம் போடா. ஏதோ 15 நிமிஷம். ஏடா டேய் நீங்க இந்த தெருவுல கூத்தாடுறவங்க தானே? ஆமா இப்ப என்னடா? ஆமா பின்ன என்னவா? பாவிகளா? கொண்டாந்த சாட்டைய ஏமாத்தி நம்ம அப்புறம் நம்ம இடையில தானே போகிறோம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மூஞ்சியை பார்க்கணும் தான் வர சொன்னேன். நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லை. மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க முடியுமான்னு தெரியல, அதனால தான் வர சொன்னேன். கிண்டலா அடிச்சேன்னு வெளியே. ஆமா சார் எனக்காக நிறைய அடி வாங்குனீங்க போல. எங்க அண்ணன் சொன்னாரு. ஆமா, அடிப்பட்ட இடத்துக்கு கிஸ் கிடைக்குமா இல்ல கட்டிப்பிடி வைத்தியாச்சும் கிடைக்குமா? உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல கிடைக்கும். சரியா? இன்னைக்கு வா நம்ம ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். ஓகே வா. மாமா நீ இப்போ செமையா இருக்க. உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஏன் செல்லத்துக்கு என்ன, நீயும் செமையாக தான் இருக்க. சரி சரி இப்போ நிறைய வேலை இருக்கு. அனிதாவோட கல்யாண வேலை வேற இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம். சரி வாங்க. பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு கால சுகவாசம். அழகி போது எப்போதும் எப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு கால சுகவாசம். எப்போதும் 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 தொட்டு பேச
எங்க அருண் காணா? ஆமா ஆமா அருண் எங்கண்ணா? அனிதாவிங்கண்ணா? எங்க திவ்யா உனக்கு என்னாச்சுப்பா? இப்போ என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் இதெல்லாம் அந்த தேவாவோட வேலையாக தான் இருக்கும். அவங்க ஆளுகளும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன், நீ போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சிவா. ஓ, ஒழுங்கா கையெழுத்து போட சொல்லியா உன் பிள்ளையா? ஒழுங்கா போட சொல்லியா? யோ எந்திரியா, ஒழுங்கா உன் பிள்ளைய வந்து கையெழுத்து போட சொல்லு. யோ வந்து கையெழுத்து போட இல்லவா? ஏய் சரியா, சொன்ன மாதிரி செஞ்சுட்டா. ஒருத்த மட்டும் காணா, எங்க அந்த சிவா? ஆமா ஆமா கையெழுத்து போடுங்க. என்ன பாசமா பேசுனா என்ன மறந்துடா நினைக்கிறா? ஒழுங்கா போட்டு கையெழுத்து போடு. இல்ல நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். என்ன நான் அப்பா போட்டா போடியா? இல்ல வேண்டாம். ஆசை காலில் கொண்டா போடியா? இல்ல வேண்டாம், அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. நீ கஞ்சினா விட்டான்னு போடியா? ஒழுங்கா கையெழுத்து போடு. டேய் அனிதா, நீ கையெழுத்து போடாத. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிய? என் தங்கச்சி அருண் என் அப்பா எல்லாம் கட்டி வச்சு கையெழுத்து கட்டிட்டு இருக்கியா? உன்ன என்ன? ஏய் டேய் மாறா, அந்த கட்டி அறுத்து குத்துறா குத்துறா. ஏய் மாறா, என்னடா நம்பிக்கை துரோகி, இப்படி பண்ணிட்டியே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நம்பிக்கை துரோகி. டேய் நீ யாருடா? என்னைய வாடா யாருன்னு கேட்டீங்க? உங்க மேல அநியாயமா செத்து போனடா பசுபதி, அவரோட பையன்டா நானு. உங்களை நான் அன்னைக்கே கொள்ளலான்னு முடிவு பண்ணினேன். ஆனா சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுடா. இன்னைக்கு தாண்டா அதுக்கான நேரம் அமைஞ்சிருச்சு. வினைய விதைச்சவ வினையாலேயே சாவாண்டா. ஏய் சாவுடா. டேய் சிவா, இவனுங்க பண்ணுன அயோக்கியத்தனமல்ல எங்கிட்ட பென்ட்ரைவ்ல ஆடியோவும் வீடியோவுமா இருக்கு. இந்த அதை நீ வச்சுக்க. என்னோட உண்மையான பேரு சந்தோஷ். நான் இவனுங்களை பழி வாங்குறதுக்காகத்தான் மாறன்கிற நேம்ல வந்திருக்கேன்டா. நானே இப்ப போய் போலீஸ்ல சரணடைஞ்சேன்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத சந்தோஷ், நீ ஒன்றும் நல்லவங்களை கொல்ல. இவனுங்களாம் கெட்டவனு தான், ஊருக்கு தேவையில்லாதவனு தான். நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி உன்னைய ஜாமீன்ல எடுக்கிற சந்தோஷ். ரொம்ப நன்றி சிவா. போயிட்டு வா நீ. சரி, நம்ம மானத்தோட குடிக்கணும் சரியா? அவங்க பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நம்ம பழையபடி இந்த டோலா கடிச்சே பொழைச்சுக்கலாம். பண்ணு வாங்கி தின்னாலும் சரி, ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பான்ட்டே கடை மச்சான் ஏதோ வேற ஏதோ சொல்லிக்கோல. அவன் சொல்றதே கரெக்ட். அதான் என் பேரு. இது முரட்டு பீஸ் வச்சு நம்ம பொழைச்சுக்கலாம். அத நீ இருக்கீல? ஏய் பத்தியா ஏத்தட்ட இல்ல இத்தனை நாளா நேரத்துக்கு சோறு சரக்கு இந்த மாதிரி சாப்பிட சந்தோஷமா நீ கவலைப்படாத. அக்கா வச்சு நம்ம பேக்கரியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பண்ணு வாங்கி திங்கறோம் சரியா? ஏய் நாம காமெடி பண்றோம். அக்காவை எங்கூட வைக்கிறேன். யார் இங்க பாருங்க, எங்க சோகமா போறான் அவன். ஃபீலிங் என்ன 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 ஃபீலிங்? இங்க வா. நீ இங்க தான் இருக்கீங்களா? ஒண்ணுமே தெரியாது உனக்கு. இல்ல நான் சொல்றத தெளிவா கேட்டுங்க. உங்க லிவிங்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சரியா? லிவிங்கிறதெல்லாம் இனிமே நமக்கு செட் ஆகாது. சரி நீ லீவ் விட்டுறலாம், அதுக்கு விடுங்க ஓகேவா? மச்சான் அவனுக்கே நீ இப்ப நீ விடுறா. நம்ம லீவ் விட்டுறோம், நம்ம போயிடுவோம் தனியா. லீவா? ஏய் சும்மா வளவளன்னு இங்க பாருங்க,
சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி என்னால வாழ முடியாது, நான் நினைக்கிற மாதிரி உன்னால இருக்க முடியாது. எங்களோட ஃபேமிலியே இந்த மாதிரி ஃபேமிலி, ஓகேவா? அதனால உன்னோட சொத்து வேணாம், உன் காசு வேணாம், எதுவுமே எங்களுக்கு வேணாம். நாங்க இந்த இது பொழைச்சே நாங்க ரோட்ல ஆடியே பொழைச்சுக்கிறோம், சரிங்களா? நீங்க என்னை விட ஒரு பெட்டரான பிள்ளையா கிடைப்பா, நீங்க அவகிட்ட போய்க்கோங்க. ஐயா ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களுக்கு இந்த லிவின்லாம் செட் ஆகாதுமா. வேற ஏதாவது நல்ல புள்ளைய வேற புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்க. நீ பேசுறியே காதுல உடுவுல. இல்ல எங்களுக்கு இந்த லிவின்லாம் செட் ஆகாது, சரியா? நாங்க வேற நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், சரியா? நாளை பின்ன ஊருக்கு திருவிழாக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க, சரியா? ஏதோ பரிசோர் போடுவியா? கண்டிப்பா போடுறாங்க. நாளைக்கு காலையில கிடா விட்டு ஆமா, நாளை காலையில 4 மணிக்கு மாப்பிள்ளை தோல் உரிப்பான். எல்லாரும் வந்து கிடாவை கறி எடுக்கிறதோட பாத்துக்கங்க. ஏய் இரு இரு, எங்க மாமா என்ன சொல்ல வர, சொல்லுங்க மாமா. ஐயா ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டோம் ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, விட்டுருங்க. அவர் 2 மணி நேரமா அதை படிச்சு பாடம் பண்ணாராம், விட்டுருங்க ஐயா. போலாம் ஐயா, வாங்க போலாம். நீங்க உங்க பொழப்பு பாருங்க, நாங்க எங்க பொழப்ப பாக்குறோம், போயிட்டு வாங்க. வா மாமா, ஆடிக்கிட்டே வா. ஸ்டார்ட் தி மியூசிக். எப்படியோ இந்த மண்ணையும் என் பொண்ணையும் காப்பாத்திட்ட. இனிமேலாவது விவசாயத்தை இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரருக்கு விற்காம நல்லபடியாக பார்த்துக்குங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த விவசாய நிலத்தை வந்து பிளாட் போகிறதுக்கு விட்டுறாதீங்க. நீங்கள் தான் இருக்கணும், எல்லாம் நீங்கள் காப்பா. விவசாயம் முக்கியம், அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. நீங்க இந்த பொண்ணு விளையிற பூமியை இனிமேல் அழிச்சிடாதீங்க. கொரோனா வந்தப்போ யாருமே நகை கடைக்கோ துணி கடைக்கோ ஓடலை. நாம் எல்லாரும் மளிகை கிடைக்கும் காய்கறி கிடைக்கும் தான் ஓடணும். ஏன்னா சாப்பாடு தான் முக்கியம். அதனால் விவசாயத்தை அழிய விட்டுறாதீங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்க. மலையிலெல்லாம் அழிக்காதீங்க. மலையிலேருந்து கிடைக்கிற மூலிகை தான் நமக்கு எல்லா நோய்க்கும் மருந்தாக பயன்படுது. எனவே மலையெல்லாம் காப்போம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் மரத்தை வளருங்க, அப்போதான் மழை கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் வீட்டில் மரத்தை வளருங்க. விவசாயி உழைக்கிற சேர்ல இருந்துதான் நமக்கு சோறு வருது. அதனால ஒவ்வொரு விவசாயியுமே நம்ம தெய்வமா வணங்கணும். விவசாயத்தை காப்போம், மரம் வளர்ப்போம். மழைநீரை சேகரிப்போம். வணக்கம். விவசாயம் காப்போம்.